கர்த்தருடைய விலையேறப்பட்ட நாம் மேம்படுவதாக ஒரு விசை கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சரியாக 7 மாத இடைவெளிக்கு பிறகாக ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இதை நான் சொல்ல ஒரு காரணம் உண்டு. 7 மாதத்திற்கு முன்பாக சரியாக நவம்பர் 26, 2023 கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுக்கும்போது நான் சொன்ன ஒரு காரியம், பி நாட் டிசீவ்ட், மோசம் போகாதிருங்கள் என்ற ஒரு தலைப்பிலே தான் அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அதில் குறிப்பிட்ட ஒரு 8 காரியங்களை குறித்து நான் சொன்னேன். ஆனால் இந்த 7 மாத காலத்திலே என்னிடத்திலே காணப்பட்ட வேறு 2 காரியங்களை கூட இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஒருவேளை எனக்குள்ளாக ஏற்பட்ட கேள்விகளுக்கான பதில் இதுதான். கதாவே, ஏன் 7 மாதம்? இந்த 7 மாதத்திலே நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் 2 இருந்தது. என்னிடத்திலே காணப்பட்ட குறைகள் 2 இருந்தது. அதை கர்த்தர் எனக்கு படித்து முடித்த பின்பதாக, அதிலிருந்து நான் விடுதலை பெற்ற பின்பாக அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்நேரத்திலே கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். கர்த்தருடைய பெரிதாக நாம் மேம்படுவதாக நாம் வசனத்தின் நேராக கடந்து சொல்லலாம். நான் குறிப்பிட்டு சொன்ன 2 காரியமும் என்னிடத்தில் காணப்பட்ட குறைகள், அதற்கு கர்த்தர் எனக்கு தந்த பதில்களும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையோடு இது ஒத்துப்போகுமானால் கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக அதை நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது காரியம், நான் கடந்த ஒரு வாலிபர் ஞாயிறிலே சொன்ன ஒரு வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம், ஜான் த காஸ்பல், சாப்டர் 8, verse 32 to 36. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32 36. நான் வேகமாக வாசிக்கிறேன். 34ஆம் வசனம் 34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 36ஆம் வசனம், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த வசனத்தை தியானித்த பிறகாக என்னிடத்தில் ஏற்பட்ட ஒரு கேள்வி, கர்த்தாவே, நான் இன்னும் எந்த காரியத்திலிருந்து விடுதலையாக வேண்டும்? நான் விடுதலையாகாத காரியங்கள் ஏதாவது இருப்பின் தயவாய் எனக்கு காண்பியும். நீண்ட நாட்களாக என்னிடத்திலே காணப்பட்ட அந்த ஒரு குறையை, நான் விடுதலையாகாத ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அதை கர்த்தர் எனக்கு மாற்றியும் கொடுத்தார். அந்த முதலாவது ஒரு காரியம், த லீகலிஸ்டிக் ஆட்டிடியூட். நியாய தீர்ப்பு செய்கிற ஒரு மனோபாவம், அல்லது குறை சொல்லுகிற அல்லது அடுத்தவரை ஜட்ஜ் பண்ணுகிற ஒரு மனோபாவம், இது அநேக நாட்களாக விசுவாசியான பிறகும் ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் பல இடங்களிலே பல செய்திகளை கொடுத்த பிறகும் என்னிடத்திலே காணப்பட்ட ஒரு மிகப்பெரிய குறையாய் கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். இந்த லீகலிஸ்டிக் ஆட்டிடியூட், இதோடைய பேஸ் நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்மளை பற்றி உயர்வா எண்ணிக்கிற ஒரு காரியம். யார் அடுத்தவங்க நியாயம் தீர்க்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு மனோபாவம் என்ன அப்படின்னா, அவங்க அந்த காரியத்துல சரியா இருக்கிறாங்க, அதனால அடுத்தவங்களை நம்ம நியாயம் தீர்க்கலாம். இந்த காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்த இன்னொரு காரியம், பாவங்களிலே 5 வகை உண்டு. 5 டைப்ஸ் ஆஃப் சின். நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். ஒன்று, நம்ம செயலினாலே கிரியையினாலே செய்கிற பாவம். த்ரூ ஆக்ஷன் we are doing committing some sin. இரண்டாவது, வார்த்தையினாலே செய்கிற பாவம், த்ரூ வேர்ட்ஸ். மூன்றாவது, நம்மளுடைய சிந்தனையினாலே செய்கிற ஒரு பாவம், த்ரூ அவர் தாட்ஸ். நான்காவது, த்ரூ தி ஆட்டிடியூட். நம்ம ஒருவேளை இந்த 3 காரியத்துலையும் கூட கரெக்டாக இருக்கலாம், பட் வாட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் we have? The fifth one is your motive. ஃபோர்த் ஒன் மனோபாவம் அப்படின்னு பார்த்தோம். 5வது, என்ன நோக்கம்? பல நேரங்களில் பல காரியங்களை நம்ம கர்த்தருக்காக செய்வோம்னு நினைப்போம், ஆனால் அதுக்கு உள்ள ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கும். அது கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். What is the motive? In 5 ways we can commit sin.
ஸோ இந்த பகுதிகளில் தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியம், உன்னுடைய மனோபாவத்தினால நீ பாவம் செய்கிறாய். ஒருவேளை உன்னுடைய வார்த்தையில நீ உண்மையுள்ளவனா இருக்கலாம், நீ யாருக்கும் தீங்கு நினையாதவனா இருக்கலாம், நீ யாருக்கிட்டையும் கோபப்படாதவனா இருக்கலாம். ஆனா உன்னுடைய மனோபாவம் என்ன? நீ அடுத்தவங்களை பத்தி நினைக்கிற காரியம் என்ன? எப்படி அடுத்தவங்களை நீ பார்க்குற? அடுத்தவங்களை பார்க்கும்போது உன்னுடைய மனோபாவம் என்னவா இருக்கிறது? ஸோ ஆட்டிடியூடினல் சின், நம்மளுடைய மனோபாவத்தின் வழியாய் செய்கிற ஒரு பாவம். பாருங்க, இந்த பாவம் வெளியே யாருக்கும் தெரியாது. நீங்க ஒருத்தங்க திட்டினீங்கன்னா, கோபப்பட்டீங்கன்னா தெரியும். கிரியினால செய்கிற பாவம் தெரியும். சிந்தனையினால செய்கிற பாவம் கூட ஒரு சில நேரங்கள்ல வெளியரங்கமாயிரும். ஆனா ஆட்டிடியூட் பாவம் அப்படிங்கிறது இந்த லீகலிஸ்டிக் ஆட்டிடியூட் கூட ரொம்ப பொருந்தி போற ஒரு காரியம். காரணம், இந்த லீகலிஸ்டிக் ஆட்டிடியூட்ல இருக்கிறவங்க தங்களை எல்லா விதத்துலையும் பர்ஃபெக்டா வச்சுக்குவாங்க. வெளிப்புறமா எல்லா காரியங்களையும் சரியாவே இருப்பாங்க. ஆனா உள்ள எப்படி இருக்கும்? தங்களை குறித்த பெருமையும் கர்வமும், அடுத்தவரை இழிவாய் எண்ணுகிறவர்களும், அடுத்தவர்களை மன்னிக்க கூடாதவர்களுமாக ஒரு மனோபாவத்திலே இருப்போம். இந்த மனோபாவம் எனக்கு ரொம்ப நீண்ட நாட்களா இருந்துச்சு. நாங்க இந்த காரியங்களை யோசிக்கும் போது கர்த்தர் எனக்கு 2 காரியங்களை சொல்லி கொடுத்தாரு. இந்த லீகலிஸ்டிக் ஆட்டிடியூட்ல காணப்படுகிற 2 பிரச்சனை. பொதுவா நம்ம ஒருத்தங்களை பார்க்கும்போது, இந்த லீகலிஸ்டிக் ஆட்டிடியூட பார்க்கும்போது, நியாய தீர்ப்பு செய்கிற இந்த மனோபாவத்தோட பார்க்கும்போது, ஒருத்தர் வாழ்க்கையில 2 காரியங்கள் நிச்சயமா இருக்கும். ஒன்று, we want to correct them or we want to accuse them. ஒன்று அவங்கள நம்ம சரிப்படுத்த பார்ப்போம், இல்லை அடுத்தவங்களை குற்றம் சொல்ல நம்ம பார்ப்போம். இதுல ஒன்று என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, நிச்சயமா எல்லாரும் பரிசுத்தமா இருக்கணும், பீயிங் ஹோலி. இன்னொன்று, யுவர் லைஃப் ஸ்டைல். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பாருங்க, நம்ம சபைக்கு வரும்போது சரியான வஸ்திரம் தெரியாதவர்களா, திருமண பந்தியில் இருக்கும் போது அந்த வஸ்திரம் தெரியாதவனை அந்த எஜமான் வெளியே போட்டுறாரு. சபைக்கு வரும்போது சரியான வஸ்திரம் தெரியாதவர்கள் ஹோலி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நகை போட்டுட்டு வரவங்களை நம்ம குற்றம் சொல்றோம்னா அது என்ன அர்த்தம்? இட் இஸ் நத்திங் வித் ஹோலினஸ். இதுல என்ன மனோபாவ பிரச்சனை? பாருங்களேன், ஒருத்தங்க நகை ஒரு 100 ரூபாய்க்கு போட்டு வருவாங்க. நான் நகையை பத்தி இங்க பேச விரும்பல, மனோபாவத்தை பத்தி சொல்ல விரும்புறேன். நம்ம 2000 ரூபாய்க்கு வாட்ச் கட்டிக்கிட்டு அவங்க நகை போடுற அலங்காரத்தினால அவங்க குற்றவாளிகள் அப்படிமோ. 5 லட்சம் ரூபாய்க்கு கார்ல வருவோம், 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வச்சிருப்போம், ஆனா நகை போடுறவங்க பரிசுத்தவான்கள் அல்ல. இந்த மனோபாவம் எல்லாத்துக்கும் இருக்குல்ல. சின்ன காரியங்கள்ல ஒருவேளை அந்த சகோதரர் தவறான வார்த்தைகளை பேசுறாரா, நம்ம அதை கரெக்ட் பண்ணலாம், பி ஹோலி. அது கண்டிப்பா திருத்த வேண்டிய ஒரு காரியம். ஆனா சின்ன சின்ன காரியங்கள், உதாரணத்துக்கு நான் இன்னொரு காரியம் சொல்றேன். ஒரு சகோதரர் அல்லது ஒரு சகோதரி சபை நேரத்தில் மொபைல் எடுத்து நோண்டிட்டு இருக்காரு. நிச்சயமா தவறுதான், 200% தவறுதான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனா அதுல பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, இதை பார்த்த ஒரு சகோதரர் இருக்கிறார் இல்லையா, என்ன மாதிரி ஒரு நபர், இவர் என்ன பண்ணுவாரு, இவன் பரிசுத்தமானவனே இல்லை அப்படின்னு அவரு மேல ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூடுக்கு வர்றாரு இல்லையா, இவரை காலத்துக்கும் பாவியாவே பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப சொல்லுங்க, யார் மிகப்பெரிய பாவி? மொபைல் எடுத்து நோண்டவரா, இல்ல அதை பார்த்துட்டு காலத்துக்கும் அவரை மன்னிக்க முடியாம இருக்கிறவரா? இதுதான் மிகப்பெரிய பாவம். ஒரு தடவை அவர் மொபைல் எடுத்து நோண்டதுக்காகவே அவர் பாவி, அவரை நான் மன்னிக்க முடியாது, அவரை எந்த ஊழியத்திலையும் நான் சேர்த்திக்க முடியாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட்ல உட்காந்து இருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் அவர் மொபைல் எடுத்து பார்த்த பாவத்தை விட பெரிய பாவம். அதுவும் பாவம் தான். இந்த பாவத்தை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். பாருங்க, நீங்க வசனத்தின் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கொலேசியர் 2ஆம் அதிகாரம் நீங்க 21 தொடங்கி வாசிச்சீங்கன்னா அதோடைய கருப்பொருளை 8ஆம் வசனத்திலேயே அவர் ஆரம்பிக்கிறாரு. அதை படிக்க நேரம்லாம் நான் அதோடைய கருத்தை சொல்லிட்டு போறேன், நீங்க மெதுவா எடுத்து வாசிங்க. அதாவது, புறம்பான விருத்தச்சேதனம் இல்லாதவர்களாகி நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஞானஸ்தானம் பெற்ற முதல் கொண்டு நீங்களும்
கர்த்தருடைய விருத்த சேதனத்தை பெற்றவங்க தான். அதனால சாப்பிடக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றவங்க பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அதை முடிக்கிறார். அப்ப நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குது? இதை சாப்பிட்றவன் தப்பானவன், 5 நிமிஷம் லேட்டா வரவன் தப்பானவன். நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இப்படிதான் இருக்கு பாருங்க. எல்லா காரியத்திலையும் நீங்க ஒழுங்கா இருந்தும் உங்களுடைய மனோபாவத்துல நீங்க பாவியாவே இருக்கலாம். நான் தயவு செஞ்சு எந்த சகோதரோ சகோதரியும் என்ன தப்பா எடுத்துக்க வேண்டாம். உண்மையா சபைக்கு நேரத்துல வரணும். அந்த ஒழுக்கத்தை நானும் கற்றுக்கொண்டேன். இப்ப நான் லேட்டா வரதில்லை. ஆனா நேரமா வரங்காட்டியே நான் பரிசுத்தவன் ஆயிரதில்லை. நேரமா வந்து உட்காந்து கூட பக்கத்துல இருக்கிற சகோதரனை பத்தி பொறாமையில நிரம்பி உட்காந்துருக்கலாம். எல்லா கூட்டத்துக்கும் சரியா அட்டன் பண்ற ஒரு நபர் கூட பக்கத்துல இருக்கிற சகோதரனை மன்னிக்காம இருக்கலாம். நம்ம எதை பார்ப்போம்? நேரா வந்துட்டியா, நீ பரிசுத்தவான். எல்லா கூட்டத்தை அட்டன் பண்றியா, நீ பரிசுத்தவான். அவனுடைய உள்ளான மனோபாவம் நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானித்து அறிகிறான். நம்ம யாரையும் நிதானிக்க வேண்டாம், அது மூப்பர்களுடைய பொறுப்பு. மூப்பர்களுக்கு கர்த்தர் அந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம சகோதரர்களா ஒருத்தரை என்கரேஜ் பண்றோமா, அல்லது நம்ம எப்பவும் இந்த நியாயம் தீர்க்கிற மனோபாவத்தோடையே உட்காந்துட்டு இருக்கோமா? குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு மனோபாவம். இதை சாப்பிட்டா அவன் தப்பு, இவன் கரெக்டா வரல அதனால தப்பு. இவன் பாவங்க, ஒரு சிலர் வேலை 12 மணிக்கு முடிஞ்சு காலையில வந்து ஆராதனை நேரத்துல சிலர் வந்து அப்படியே கண் அசந்துடலாம். நிச்சயமா தவறுதான். ஆராதனையில தூங்குறத வந்து சரி நேரா சொல்ல முடியுமா? நிச்சயம். ஆனா இதை பார்த்து ஒரு சகோதரர் என்ன பண்ணுவாரு? இவன் நான் அவர் பரிசுத்தவானா, ஆராதனையில வந்து தூங்கிட்டு இருக்கிறான் பாரு. எது பெட்டர் பாவம்னு நீங்களே புரிஞ்சுக்கணும். பாவம் அவருடைய இயலாமையில் அவர் பண்றார். கர்த்தர் ஒருவேளை மன்னிக்கலாம். ஆனா அதை பார்த்துட்டு நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூடுக்கு வரீங்க பாத்தீங்களா? இதை கர்த்தர் மன்னிக்கிறது இல்லை. As long as you go and admit yourself that yes Lord, I had a judgmental attitude against this brother, so let us free from this judgmental attitude, the legalistic attitude. அடுத்தவர்களை குற்றம் தீர்க்கிற நியாயம் தீர்க்கிற மனோபாவத்திலிருந்து நம்ம முதலாவது விடுதலை ஆகும். நீங்க இதுல இருக்கிறீங்க, இந்த ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட்ல இருக்கிறீங்க அல்லது லீகலிஸ்டிக் ஆட்டிடியூட்ல இருக்கிறீங்க அப்படின்னா பாருங்களேன், என்னென்ன காரியங்கள் உங்களிடத்துல காணப்படுங்கிறத வேத வசனம் சொல்லுது. வேகமா நம்ம வாசிக்கலாம். வசனத்தை வாசிக்கிற சகோதரர்கள் மைக்கில் வாசிச்சிங்கன்னா ரெக்கார்டிங்க்கு ஈஸியா இருக்கும். பின்னாடி அதை பார்க்குறவங்க அந்த சத்தத்தை கேட்டுக்குவாங்க. ஸோ முதலாவது லூக்கா 18ஆம் அதிகாரம் 10 14 வசனங்கள். லூக் த காஸ்பல் சாப்டர் 18 verse 10 to 14. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். போதும், நல்லா கவனிங்க. இந்த இன்சிடென்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒரு பரிசேயன், ஒரு ஆயக்காரன். இதுல பிரச்சனை என்னங்க? இந்த பரிசேயன் என்ன பண்றாரு? He is quoting all the righteous things what he has done. என்னங்க? சுய நீதி, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆமா, இவர் பண்ணதுல ஏதாவது தவறு இருக்கா? Yes, he is a perfect person in all his deeds, but attitude, அவர் பண்ணதெல்லாம் சரிதான். தசமமாக கொடுத்தாரு, வேலைக்கு வந்தாரு, எல்லாம் ஜெபம் பண்ணாரு, ஓகே. ஆனா அடுத்த சகோதரனை எப்படி பார்க்கிறாரு? அவனை போல் இல்லாமல், யாருங்க அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை. முடிஞ்சுங்களா? நீங்க இத்தனையும் பண்ணி வேஸ்டா? யூ கேன் டூ மிராக்கிள் மினிஸ்ட்ரி இன் யுவர் லைஃப். உங்களுடைய ஊழியத்தினால 1000 பேர் ரட்சிக்கப்படலாம். உங்களுக்கு இந்த சின்ன ஆட்டிடியூட், நான் அவனை போல இல்லைன்னு ஒன்று நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? ஐ எம் நாட் லைக் ஹிம். தட் இஸ் வேர் யுவர் ஃபெயிலியர் ஸ்டார்ட்ஸ். மை ஃபெயிலியர் ஸ்டார்டட் தேர். நான் இவனை போல இல்லை. ஐ எம் கிரேட்டர் தென் சம்படி. அடுத்த காரியத்தை கூட வாசிங்க. மத்தேயு 20:11-12. Matthew Gospel chapter 20 verse 11 and 12.
வாங்கி கொண்டு வீட்டு எஜமானனை நோக்கி, பின் வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேர மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலில் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். போதும், நல்லா கவனி. இந்த இன்சிடென்ட் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிய விஷயம் தான். நான் எதுவும் புதுசாக உங்கள்கிட்ட சொல்ல விரும்பல. ஒரு எஜமான், தோட்டக்காரனாக ஒரு எஜமான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் நபர்ஸை கூப்பிடுறாங்க. ஆனால் அது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், முதல்ல கூப்பிட்டவங்கள்ட்ட மட்டும்தான் அவர் ஒப்பந்தம் பேசுகிறார். அதுக்கப்புறம் கூப்பிட்டவங்கள்ட்ட அவர் ஒப்பந்தம் பேசவே இல்லை. இட் இஸ் அவுட் ஆஃப் கிரேஸ் தட் இஸ் கிவிங். ஆனால் இந்த ஒப்பந்தம் பண்ணவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க? ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. எதுக்கு? யூ மேட் அஸ் ஈக்குவல் டு த பீப்புள் ஹூ கேம் லாஸ்ட். கடைசியாக வந்து 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு என்ன ஈக்குவல் பண்ணிட்டீங்க. இது நம்ம மத்தியில் இருக்கு இல்லையா? இன்னைக்கு தான் சபைக்குள்ள வந்தான், அவன்லாம் பெரிய ஆள், அவனுக்கு எல்லா ஊழியம் கொடுக்குறீங்க. நான் எப்போ இருந்திருக்கிறேன்? எனக்கு இருந்துச்சுங்க, எனக்கு இருந்துச்சு. See, spirituality is not a government job to consider your sincerity or seniority. Lord, the biggest ability is availability. யார் அவைலபிளாக இருக்கிறாங்களோ கர்த்தர் அவங்கள யூஸ் பண்ணுறார். Let us not boast on our seniority. நான் முன்னாடி வந்தா அதனால எனக்கு ஜாஸ்தி பணம் கொடுக்கணும். அவர் என்ன சொல்றாருங்க? இப்போ நீ ஒப்புக்கொண்ட காசை நான் உனக்கு கொடுத்துட்டேன். ஒரு பணத்துக்கு ஒப்புக்கொண்டே இல்லையா? அதை நான் உனக்கு கொடுத்துட்டேன். யூ டோன்ட் கன்சிடர் அபவுட் அதர்ஸ். உனக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான கூலியை நான் உனக்கு கொடுத்துட்டேன். நீ அடுத்தவனுக்கு நான் என்ன செய்யறேங்கிறத பார்க்க வேண்டாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்தவனுக்கு இப்படி பண்றாங்களே, சபையில் அவனை இப்படி புகழ்றாங்களே, அவனுக்கு மட்டும் இந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுதே, வேண்டாம். எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதில் மனநிறைவா இருக்கும். அடுத்தவங்களை பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபெயிலியர் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் அடுத்த வசனத்துக்கு கூட கடந்து போறேன். மார்க் த காஸ்பல் சாப்டர் 3 verse 2. ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இந்த லீகலிஸ்டிக் ஆட்டிடியூட்ல இருக்கிறவங்க எப்பவுமே வந்துட்டு வெரி ஷார்ப் இன் நேச்சர். எங்கடா கண்டுபிடிக்கலாம், எங்கடா ஸ்லிப் ஆவான். பாருங்க, இந்த பாரிசீஸ் என்ன பண்ணாங்கன்னா, சில சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்களே கிரியேட் பண்ணி கூட கொண்டு வந்தாங்க. இதை இவர் பண்ணா நம்ம பிடிச்சிடலாம். நம்மளுக்கும் இந்த ஒரு சின்ன மனோபாவம் இருக்கு இல்லைங்களா? யாராவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா, ஒரு தேவனுடைய மனிதர், நல்லா ஊழியம் செய்துட்டு இருக்கிற ஒரு நபர், கர்த்தருக்காக செயல்படணும்னு ஆர்வம் இருக்கிற ஒரு நபர், சின்ன ஒரு காரியத்துல தவறிடுவார். நான் மறுபடியும் சொல்ல, லெட் அஸ் நாட் மேஜர் இன் மைண்ட் திங்ஸ். சின்ன காரியத்தை பிடிச்சி அதை ஊதி பெருசாக்கி யானையா காமிக்கிறதுல நம்மள மாதிரி ஆட்கள் வேற யாரும் கிடையாது. அவர் 1000 ஊழியங்கள் பண்ணியிருப்பார், அதெல்லாம் விட்டுருவாங்க. அவர் ஒரு தடவை கோபத்துல போடா அப்படின்னு சொல்லியிருப்பார். எப்படிங்க சொல்லலாமா? இவரெல்லாம் ஒரு ஊழியக்காரரா? இவன்லாம் கர்த்தனுக்கு பயப்படுற மனுஷனா? எப்படா குற்றம் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் ரொம்ப வார்த்தையின் வலிமையினால் நிரம்பி இருக்குது. அந்த வசனத்தை கூட நீங்க வாசிங்க. எரேமியா 5:26. ஜெரேமியா சாப்டர் 5 and verse 26. குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்டிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். பாருங்க, என் ஜனங்களுக்குள்ளதான் அவங்க இருக்கிறாங்க. குருவி பிடிக்க ட்ராப் செட் பண்ற மாதிரி they are waiting for the chance. விழுவான், ஒரு நாள் விழுவான்ல, அன்னைக்கு மாட்டுவான்ல. they waiting for the moment. what a silly attitude we have. ஒரு தவறு கிடைச்சிருச்சுன்னா அது போதுங்க அவனை கவுக்கறக்கு அப்படின்னு நினைக்கிற அந்த மனோபாவம். Are we very sharp with ears to find fault with people? இவன் முடி சீவிட்டு வர்றது சரியில்லை, இவன் உட்காந்துருக்க ஸ்டைல் சரியில்லை, இவனுடைய தாடி சரியில்லை, இவன் போட்டிருக்கிற பேண்ட் சரியில்லை. சின்ன சின்ன காரியங்களை குறை கண்டுபிடிச்சு அவனை மட்டம் தட்டுறதுல நம்மளுக்கு ஒரு ஆனந்தம்.
அடுத்த வசனத்துக்கு என்ன கடந்து போகலாம். கடைசியா 2 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 to 6. John the Gospel chapter 8 verse 1 to 6. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். போதும், கவனிங்க. We know this incident very clearly. See, this is the trap that they are setting for Jesus Christ. நியாயப்பிரமாணத்தை உண்டாக்குனவருக்கு நியாயப்பிரமாணம் தெரியாதா? அவர்கிட்டே வந்து என்ன சொல்றாங்க, இப்படி நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்குது, நீங்க என்ன சொல்றீங்க? பிகாஸ் தே நோ கத்தர் ஏதாவது சொல்லுவாரு, அதை வந்து பிடிச்சிக்கலாம். கத்தர் எதுவுமே சொல்லலீங்க. He wrote something. I don't know what he has written. ஆனா கத்தர் ஒண்ணு சொன்னார், உங்களை யாருக்கு பாவம் இல்லையா அவன் முதல் கல்லறிங்க. இப்போ அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளும் இதே மனோபாவத்துக்கு வருவோம். நம்மளை கல்லெறியணும்னா எத்தனை விஷயத்துல கல்லெறியணும்? நம்மகிட்ட கல்லெறியக்கூடிய காரியங்களே இல்லையா? Are we 100% perfect? We may be 100% perfect in legalistic things. நீங்க நியாயப்பிரமாணத்தை சரியா கடைபிடிக்கிறவங்களா இருக்கலாம், எல்லாத்தையும் ஒழுக்கம் கிரமமா பண்ணவங்களா இருக்கலாம். உங்களுடைய மனோபாவத்தினாலையும் உங்களுடைய மோட்டிவ்னாலையும் கூட நீங்க பாவம் பண்ணது இல்லையா? நான் இந்த பகுதியை வாசிக்கும் போது நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம், கத்தர் இவங்களை சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஆனா அந்த சகோதரிகள் என்ன சொல்றாங்க, நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறது இல்லை, இனிமேல் நீ பண்ணாத. இப்போ பீயிங் மெர்சிஃபுல் அப்படின்னா அப்படியே விட்டுறது இல்லை. ஓகே அப்பா தெரியாம பண்ணிட்டாரு அப்படியே விடுறது இல்லை. கரெக்டா கர்த்தர் சொல்றாரு, இனிமேல் நீ பண்ணாத. சொல்ல வேண்டியது கரெக்டா சொல்லணும். இனிமேல் நீ பண்ணாத, நான் உன்னை இன்னைக்கு நியாயம் தீர்க்கல, இனிமேல் நீ பண்ணாத. நான் அதை இப்படி புரிஞ்சுக்கிட்டேன், ஒருவேளை நீ இனிமேல் நீ பண்ணீங்கன்னா ஒரு நாள் நான் நியாயாதிபதியா வருவேன், அன்னைக்கு நான் நியாயம் தீர்ப்பேன். இனிமேல் நீ பண்ணாத. Is very clear in his message. I'm not judging you, I'm not condemning you, you don't do it again. நான் புரிஞ்சு கொண்ட விஷயம், Lord is considering the legalistic attitude is worse than adultery. The legalistic attitude கத்தர் adultery விட மோசமா தான் பார்க்கிறார். ஏன்னா adultery எல்லாத்துக்கும் தெரியும், legalistic attitude வெளியே தெரியாது. கடைசியா பேதுரு என்ன சொல்றாருன்னா வாசிப்போம். 1 பேதுரு 1 Peter chapter 4 and verse 15. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலைபாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது போதும் கவனிங்க. 3 விஷயத்த சொல்றாரு. ஒரு வார்த்தையை வாசிப்போம். கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்கள். See, in English Bible it is very clearly mentioned that others business. Busybody in others business. Very clear word. Busybody in others business. அப்படின்னா என்னங்க? பாருங்க, நம்ம கொலை செய்ய மாட்டோம், திருட மாட்டோம், வேற என்ன பண்ண மாட்டோம், தீங்கு எதுவும் செய்ய மாட்டோம், பொல்லாங்கு எதுவும் செய்யறது இல்லை. But we are doing the fourth one very perfectly, that we are very busybody in others business. அப்படிதாங்க. அதர்ஸ், அவன் கார் வாங்கின என்ன, வீடு வாங்கின என்ன, சர்ச்சுக்கு வந்தா என்ன, வரலினா என்ன, உங்களை ரொம்ப நேசிக்கிறீங்களா, போய் அவங்கள்ட்ட என்ன பண்ணலாம், என்கரேஜ் பண்ணலாம். I'm asking 2 simple questions which Lord asked me. We are being judgmental on people. Have we really ever encouraged that brother? Because that is what written in Hebrews 3:13. எபிரேயர் 3:13 நம்ம வாசிக்கிறோம், ஒருவரை ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு
Are we encouraging each other? Rather, we are finding fault with people. We are busybody in others' business. This is worse than adultery. I'm not saying, Lord Jesus Christ said. The second question, what Lord asked me, Philippians 2:14 இருக்கிற மாதிரி. Philippians chapter 2, 1-4. Are we considering one another greater than other? நான் என் சகோதரன் என்னென்ன மேன்மையானவன நினைக்கிறேன்னா, ஒரு தப்பு பண்ணிட்டா அவன் குற்றவாளி, நான் பர்ஃபெக்ட். நான் இன்னைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லைங்க. ஐ எம் பர்ஃபெக்ட் இன் நேச்சர். லெட் அஸ் நாட் பி ஜட்ஜ்மெண்டல். லெட் அஸ் நாட் பி லீகலிஸ்டிக். This is worse than adultery. Instead, what we can do, we can show mercy on people. Because when Lord Jesus Christ encountered with Pharisees, he said the same word. Let us read the verse also. Matthew chapter 12, verse 7. Matthew 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். பாருங்க, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். So you may be good in all your sacrifices, offerings. You may do great things for the Lord, but that is not expected. What is expected? The mercy. நீங்க இதெல்லாம் கரெக்டா பண்ணிடுறீங்க, ஆனா ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவன் மேல உங்களுக்கு இரக்கம் காட்ட மனசு வரல. இப்போ நீங்க இதெல்லாம் பண்ணி வேஸ்ட். அதோடைய அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க அடுத்தவனை ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க, அடுத்தவனை குற்றம் சாட்ட மாட்டீங்க. You are not knowing the meaning of what is being merciful. I will show you some other words also. Matthew's Gospel chapter 23 and verse 23. மத்தேயு 23:23. பயக்காரருக்கு வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கையும் நீங்கள் ஒட்டகத்திலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளை நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் எதை விட்டு விட்டீங்க? நீதியையும் இரக்கத்தை விட்டுட்டீங்க. நீங்க இதெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணீங்க. உங்களுக்கு ஐயோ, you have done everything perfect, but you missed one thing, that is being merciful with the people. Woe unto you. Today, the Lord is saying, woe unto us. Let us examine ourselves. Who's the true neighbor? அப்படின்னு கர்த்தர் ஒரு உவமையை சொல்றார். யாருங்க? லூக்கா 10:37 அந்த வசனத்தை வாசிக்கலாம். Luke Gospel chapter 10 and verse 37. அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். அவனுக்கு இரக்கம் செய்தவன் தான் அவனுக்கு உண்மையான who's the true neighbor? இரக்கம் செய்தவன். பாருங்க, அது வழியா போறவன், நான் வந்துட்டு இந்த வேலைக்கு போறேன் அந்த வேலைக்கு போறேன், நியாயமான காரியங்கள் நிறைய சொல்லலாம். நான் யார் இரக்கம் செஞ்சானோ அவன் தான் அவனை உண்மையா நேசிச்சிருக்கான். நீங்க அவனை திருத்தறதுக்காகத்தான் நான் அவன் மேல குற்றம் சாட்டுறேன் அப்படின்னு நீங்க நிறைய சொல்லலாம். ஆனா உண்மையா இரக்கம் காமிக்கிறீங்களா? இரக்கம் காமிக்கிறவன் தான் உண்மையா அவனை நேசிக்கிறேன். பாருங்க, நீங்க இரக்கம் காமிச்சா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லப்படுது. ஜேம்ஸ் chapter 2 and verse 13. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். பாருங்க, இரக்கம் செய்யாதவனுக்கு நியாய தீர்ப்பிலையும் இரக்கம் இருக்காதுங்க. நம்ம இங்கேயே இரக்கம் பாராட்டினோமா அட்லீஸ்ட் நம்ம நியாய தீர்ப்புல கொஞ்சம் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். நம்ம ஜெபத்திலையும் பார்க்குற வாசனை அதுதான். நான் அடுத்தவர்களுக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்களுக்கு மன்னியும். கொஞ்சம் நம்ம இரக்கம் காமிச்சிருவோம். Let us not be judgmental. Let us not be legalistic. Even if they are committing any sin, if you happen to know, let us be merciful with the people rather than condemning them. அவங்கள குற்றம் சாட்டுறதுக்கு பதிலாக அவங்கள்ட்ட கொஞ்சம் கருணையா இருக்கும்.
அவங்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கையை சபைகள் பார்த்துக்கும். நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம். Let us be merciful. The second thing what I wanted to share today is no murmuring, no grumbling. எந்த முறுமுறுப்பு இல்லாம எந்த குறையும் சொல்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. இந்த 2 காரியங்கள் தான் இந்த நாட்கள் அதிகமா கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். இந்த 2ல இருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். யாரையும் ஜட்ஜ்மெண்டலா பார்க்குற காரியத்துல இருந்து நான் விலகிட்டேன். 2வது கம்ப்ளைனிங், மர்மரிங். இது அவ்வளவு பெரிய பாவங்களா? இது அவ்வளவு பெரிய பாவமா அப்படிங்கிறது வசனம் என்ன சொல்லுதுங்க நாம் பார்க்கலாம். முதலாவதாக ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 6 and 11. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 11ஆம் வசனமும். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போவதற்காக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். 11ஆம் வசனம். அந்த பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். 2 இதுலயும் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, பாவத்திற்கு மரித்தவர்கள் பழைய மனுஷன் மரித்தவர். If we really dead to our old nature, our old body, how are we murmuring? செத்த பாடியில இருந்து மர்மரிங் வராது இல்லைங்களா? செத்த போனா என்னைக்காவது கம்ப்ளைண்ட் சொல்லுமா? If we really dead, how are we murmuring? Is it a choice? மர்மர் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க அப்படின்னா. No, it is a commandment given. If you want, you can turn with me to Philippians chapter 2 and verse 16. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். செய்யுங்கள். செய்யலாம், செஞ்சுக்குங்க. It is not advice, செய்யுங்கள். I believe it is a commandment given by apostles. எதை செஞ்சாலும் என்ன பண்ணணும்? முறுமுறுப்பு இல்லாமலும் தர்கிப்பு இல்லாமல் செய்யணும். உங்களுக்கு என்னங்க தெரியும்? சொல்லிட்டு போயிடுவீங்க ஈஸியா. என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது எனக்கே தெரியல. That is not murmur. இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பாதி இழந்ததுக்கு காரணமே என்னங்க? முறுமுறுப்பு தான், கம்ப்ளைண்ட்ஸ் தான். பாவம் மோசஸ். இந்த மனுஷன் எப்படி தாங்கிக்கிட்டான்னு எனக்கு புரியவே இல்லை. வீட்டில் மனைவியோ அல்லது குழந்தைகளோ அல்லது கணவரோ கூட ஒருத்தர் சொல்ற கம்ப்ளைண்ட்ஸே நம்மளால தாங்க முடியல. பாருங்க, 6 லட்சம் பேர் எப்படி தாங்கியிருப்பாரு அந்த மனுஷன்? டெய்லியும் ஒருத்தர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருப்போம். எங்கள் காலேஜில் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல் ஓப்பன் ஆச்சுன்னா ஒருத்தன் பைப் உடஞ்சு போச்சுமா, ஒருத்தன் ஃபேன் சுற்றலைம்மா, ஒருத்தன் லைட்டு சரியாக ஒர்க் ஆகலைம்மா. 100 கம்ப்ளைண்ட். நாங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் புக்குன்னு ஒன்று வச்சுருக்கோம். நோட்டு பத்தாது. 120 பேர் படிக்கிற காலேஜில் இவ்வளோ கம்ப்ளைண்ட். 6 லட்சம் பேருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு? இப்பெல்லாம் கிரீவன்ஸ் ரிட்ரஸல் செல் அப்படின்லாம் நிறைய வச்சுக்கிறாங்க. மோசே என்ன சிஸ்டம் வச்சிருந்தான்னு தெரியல. இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம பேர்லயும் கர்த்தர் அங்க ஒரு புக்கு வச்சிருக்காரு. இதுல ஃபுல்லா கிரீவன்ஸ் தான் இருக்கும். கர்த்தருக்கும் நோட்டே பத்துறது இல்லை. கர்த்தர் எனக்கு மட்டும் இப்படி, அவனுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது பாருங்க. அவன் எந்நேரம் பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு எல்லாம் நல்லா நடக்குது, எனக்கு மட்டும் எல்லாமே கரெக்டாக நடக்குது. Always grumbling. We are not satisfied with what we have. Tell me honestly, how many of you are really satisfied with your life? கையே இல்லை. Still we have grumbling. ஆனா பாடும்போது என்ன பாடுவோம்? ஏசு போதுமே. Then what else you need? Then why you have grumbling heart? கர்த்தர் எனக்கு கேட்ட கேள்வி. எனக்கு நான் போதும் நீயே சொல்றப்பா, அப்புறம் ஏன் உனக்குள்ள அந்த குறை இருந்துகிட்டே இருக்குது? ஏன் முறுமுறுத்துக்கிட்டே இருக்க? ஐயோ கர்த்தாவே, இந்த கஷ்டம் அந்த கஷ்டம். I'll take you to some examples which was astonishing when I read. அவங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 4 to 7 வசனங்கள் வாசிங்க. Luke the Gospel chapter 2 verse 4 to 7.
அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தாலும் குடும்பத்தாலுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடைய குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரில் யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். போதும் பாருங்க, இவங்க திரும்பி எங்க போறாங்க? நாசரேத்துல இருந்து பெத்லகேமுக்கு போறாங்க. இப்போ மரியாளுக்கு என்ன டைம்? 9 months. சரிங்களா? கழுத மேல தான் கூட்டு போறாரு. ப்ராக்டிக்கலா யோசித்து பாருங்க. இன்னைக்கு சரிங்களா, நான் இதுல சர்ச் பண்ணி பார்த்தேன். நாசரேத்துல இருந்து ஜெருசலேமுக்கு, அதாவது நாசரேத்துல இருந்து எருசலேம் பெத்லகேமுக்கு 145.5 கிலோமீட்டர். சரிங்களா? கணக்குக்கு 145 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. 9வது மாசம் 145 கிலோமீட்டர் கழுத மேல போகணும். எத்தனை சிஸ்டர்ஸ் ரெடி? She said no complaint. என் மனைவியா இருந்தா நான் தீர்ந்தேன். ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன். She had no complaint. Mary had no complaint. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேரி குறையோட சண்டை போட்டுக்கிட்டு கத்தரை ஈன்று எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி விசுவாசிக்கல. கணவனும் மனைவியும் சண்டை போட்டுட்டு ஒரு குறையோட, ஒரு கிரம்பிளிங் ஹார்ட்டோட நிச்சயமா கத்துறவங்க ஈன்று எடுத்திருக்க மாட்டாங்க. 2வது பாயிண்ட் கூட நான் யோசிச்சேன். பாருங்க, பெத்லகேமுக்கு போறாரு, மாட்டு தொழுவத்துல கத்தர் பிறகுறாரு. பெத்லகேம் வந்து இவருடைய ஊர் தானே, யாரும் யோசேப்பருடைய ஊர் தானே. அதனாலதான் குடிமதிப்பு எழுதற்கு அங்க போறாரு. அவருக்கு சொந்தக்காரங்களே இருந்திருக்க மாட்டாங்களா? மேரி நியாயமா ஒரு கேள்வி கேட்டுருங்க. ஏன் உனக்கு சொந்தக்காரங்களே இல்லையா? உங்க அத்தை வீடு மாமா வீட்லயும் கூட என்ன தங்க வைக்க மாட்டியா? உனக்கு இடமே கிடைக்கலையா? என்னையா மனுஷன் 9 மாச கர்ப்பிணி இப்படி கூப்பிட்டு போறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இறக்கம் இருக்குதா? கொடுங்கோலா? திட்டி தீர்த்திருப்போம்ல. மேரி had no complaint. That is why she became mother of Jesus Christ. ஏன் மேரி ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீங்க புரியுதுங்களா? She had no complaint. She had no grumbling in her heart. She was all the way happy to give birth to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுப்பதற்காக முழுவதும் சந்தோஷமா இருந்தாங்க. என்னால யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு என்னால 145 கிலோ, அன்னைக்குள்ள ரோடு கிடையாதுங்க, தார் ரோடு கிடையாது, காட்டு வழியா தான் போகணும். நடுவில் எத்தனை தடவை நின்னாங்க தெரியாது. 9 மாச கர்ப்பிணி, நோ கம்ப்ளைண்ட். சகோதரிக்கு மட்டும்தான் இந்த பாடமா? இன்னொரு எடுத்துக்காட்டு கூட பார்ப்போம். சரிங்களா? ஆதியாகமம் 37:2. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்ந்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பார் எனும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரனோட இருந்து அவர்களுடைய துர்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஆதியாகமம் 41:46 கூட வாசிங்க. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாய் இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். பாருங்களேன், 17 வயசுல அவர் மிஸ் ஆகிறாரு. 40 வயசுல ராஜா முன்னாடி போறாரு. எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 30 வயசு, சாரி, எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 13 வருஷம். ஆல்மோஸ்ட் he was in prison, except ஒரு 1 year வச்சுக்கலாம். Almost 13 years he was in prison. For what? For doing nothing. அவர் எந்த தப்புமே பண்ணல. செய்யாத ஒரு குற்றத்துக்காக குற்றம் சாட்டப்பட்டு 13 வருஷம் ஜெயிலில் இருக்கிறார். நம்மள பலர் என்ன பண்ணிருப்போம்? கத்தரை தூஷிச்சிருப்போம். He had no complaint. No grumbling. கத்தரை, ஏன் எனக்கு இது? நான் எல்லாம் கரெக்டா தானே பண்ணேன், பாவத்துக்கு விலகி ஓடி வந்தனே, என்னை பரிசுத்தமா காப்பாத்திக்கிட்டனே, எனக்கா இது? நோ, இட் வாஸ் நாட் ரெக்கார்டட். பண்ணிருக்கலாம், நம்ம கற்பனையான வச்சுக்கலாம். இட் வாஸ் நாட் ரெக்கார்டட். He had no complaint. அவன் பெற்ற ஆசீர்வாதம் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமான நிலைமைகள் வேணா வரலாம்.
கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறது. All things are working together for good. Can you believe that verse? If you so, then let us not grumble or complain. என் வாழ்க்கையில் எனக்கு இதுக்கு மிகப்பெரிய ஒரு விடை கிடைச்சது. கர்த்தாவே, ஏன் எனக்கு 13 வயசுல எங்க அப்பாவை நான் இழக்கணும்? Everything is working for good. Today I am good. எங்க அப்பா இருந்தா நான் இதோட நல்லா இருந்திருப்பேனா? எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் நல்லாவே இருக்கிறேன். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் எழுதும் போது புதிய ஏற்பாட்டுல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த வசனத்தை சொல்றாரு. பிலிப்பியர் 4:11. தமிழ் வாசிங்க. பிலிப்பியர் 4:11. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். என் குறைச்சல்னால இப்படி சொல்லிங்க. எந்த நிலைமையில இருந்தாலும் என்ன பண்ணிக்கிட்டேன்? மனரம்யமாய். அந்த வார்த்தை எனக்கு படிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் இட் இஸ் என்கரேஜிங். மனரம்யமாய். மனரம்யங்கிறதுக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் வேர்டு இல்லை. நீங்க இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அந்த வேர்டு இல்லை. ஐ திங்க் சில டிரான்ஸ்லேஷன்ல கண்டென்ட் அப்படிங்கிற வேர்டு இருக்கு. மனரம்யம். ஐ எம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஐ ஹாவ் அண்ட் வாட் ஐ மிஸ்ட் ஆல்சோ. எனக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் ஐ லேர்ன் த லைஃப். மனரம்யமாய் வாழ கற்றுக்கொண்டேன். நீங்க குறை சொன்னீங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் மாதிரி ஒரு வாழ்க்கை வராது. யோசேப்பு மாதிரி ஒரு வாழ்க்கை வராது. மரியாதை போல ஒரு வாழ்க்கை வராது. தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து. நான் வேணா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இருந்த 2 வசனங்கள் உங்களுக்கு ஆதாரமா காட்டி இந்த காரியத்தை நிறைவேறுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். அடுத்த வசனம் வாசிங்களா. 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். இயேசு ஒலிவமலைக்கு போனார். பாருங்க. மறுநாள் காலையிலே அவர் போதும். இயேசு ஒலிவமலைக்கு போனார். கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செஞ்சு முடிக்கிறார். அநேக ஜனங்கள் உட்காந்து இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? வீட்டுக்கு போயிட்டாங்க. Not even said thanks. Is anybody said thanks? No. Is anybody invited Jesus Christ to their home? No. அப்படி ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கா? கர்த்தர் ஒலிவமலைக்கு போயிட்டார். கர்த்தர் என்ன பண்ணீங்க? எப்ப நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், இவ்வளவு பெரிய ஊழியம் பண்ணியிருக்கிறேன், யாராவது என்னை வீட்டுக்கு கூப்பிட்டீங்களா? ஒரு சாப்பாடு கொடுத்தீங்களா? அட்லீஸ்ட் ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்களா? No. No complaints. He continued his duty. He didn't expect anything. எனக்கு அது தேவையில்லை. ஒலிவமலைக்கு எதுக்கு போயிருக்காரு? நீங்க லூக்கா எடுத்து நல்லா படிச்சு பாருங்க. அதிகாலையிலே அவர் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் கூட, பிதா கூட பேச போயிட்டாரு. எனக்கு அது போதும். நோ கம்ப்ளைண்ட்ஸ். நான் இப்படி பிக்சரைஸ் பண்ணி பார்க்குறேன். நான் முன்னாடி கூட சில சகோதரர்களோட பகிர்ந்துக்கிறேன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வீட்டில் யோசேப்பு சீக்கிரமாகவே இறந்துடுறாரு. இயேசு கிறிஸ்துவையும் சேர்த்து 7 பேர். சரிங்களா? வேணா ஆதார வசனமும் மார்க் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. மார்க் த காஸ்பல் சாப்டர் 6 and verse 3. பச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுடைய சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி பாருங்க, போதும். பாருங்க, 3 சகோதரர்கள், இயேசு கிறிஸ்துவை சேர்த்து 4 பசங்க. சகோதரிகள் அப்படின்னு ப்ளூரல் இருக்கு. கண்டிப்பா 2 பேராவது இருந்திருக்கணும். 6 பேர்னு வச்சுக்குவோம். மரியாளோட சேர்த்து 7 பேர். இவன் தச்சன் அல்லவா. தச்சன்கிறது ஒரு பெரிய லக்ஸூரியஸ் ப்ரொஃபஷன் கிடையாதுங்க. சின்ன வீட்டில் தான் இருந்திருக்கணும். அவருக்குன்னு ப்ரைவேட் ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது. இவர் தான் வீட்டில் மூத்த பையன். எல்லா வேலையும் இவர் தான் பார்க்கணும். எல்லாத்துக்கும் இவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். இவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையும் பார்த்துக்கணும். இன்னைக்கு மாதிரி நம்மளுக்கு தனியாக மெடிடேட் பண்ணுற ரூமோ ஒரு ஃபெசிலிட்டியோ இவருக்கு நிச்சயமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. மரியாள் இவங்களை விட கர்த்தருக்குள்ள நிறைஞ்சவங்களா அப்படின்னா இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. Nobody is as spiritual as Jesus Christ, but he didn't have any complaints. இதெல்லாம் எனக்கு இல்லை, அதனால என்ன ஊழியம் பண்ண முடியாது. எனக்குன்னு தனியாக ஒரு அறை இல்லை, அதனால நான் மெடிடேட் பண்ண முடியாது.
மரியாள் என் அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா இல்லை, அதனால அவங்கள்ட்ட இருந்து எந்த வார்த்தையும் என்னால கேட்டுக்க முடியாது. நோ கம்ப்ளைண்ட்ஸ். He obeyed. He obeyed all the commandments until the age of 30 to his parents. No complaints. நம்மளாம் அதான் பண்ணியிருப்போம். பாக்க 2 பேரு கூட நம்ம வீட்டில் ஷேர் பண்ணிக்கிறதே நம்மளுக்கு பெரிய பிரச்சனை, இப்படிதானே? என் பையன்லாம் நிமிஷத்துக்கு 100 கம்ப்ளைண்ட் சொல்லுவான். அவளுக்கு மட்டும் அதை பண்றீங்க, அவளுக்கு இவ்வளோ பெருசா சாக்லேட் பெருசா கொடுத்துட்டீங்க. நம்மளும் சின்ன குழந்தைங்க மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் பண்றோம்ல, அவருக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய பண்ணிட்டீங்க. நோ கம்ப்ளைண்ட்ஸ். When you don't have complaints in your life, God will use you just like Joseph or Mary or even like Jesus Christ. இந்த பாடுகள் மத்தியில் நம்மளை கொண்டு போறதும், பிரச்சனைகள் மத்தியில் நம்மளை கொண்டு போறதும் நம்ம புலம்புறதுக்காக இல்லை, நம்ம அழுது கண்ணீர் விடுச்சு கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக இல்லை. நம்ம அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம். யோபு சொல்லும் போது, நீர் என்ன வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க, அப்புறம் நான் கோல்டா இருப்பேன் அப்படின்னு. சங்கீதத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. சங்கீதம் சாம்ஸ் 66 verse 10 to 12. சங்கீதம் 66 10 to 12. தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புறமிடுகிறது போல எங்களை புறமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான வாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணுவீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். What is the last one? செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். All these things is to take you to the glory of the Lord. கர்த்தர் அவருடைய நன்மையை உங்களுக்கு காட்டும்படியாக தான் இத்தனை பாடுகளை உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். So let us not complain, let us not grumble. குறை சொல்லுகிறவர்களாகவும் முறுமுறுக்கிறவர்களாகவும் கர்த்தருக்கு அருவருப்பான ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி நம்ம ஆயிட வேண்டாம். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனம் தான், ஆனா கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்குற ஜனங்களாகவும் அவங்க தான் இருந்தாங்க. Instead, let us say thanks for everything. எப்படி ஜட்ஜ்மெண்ட் இல்லாம மர்சிஃபுல்லா இருக்கலாமோ, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லாம let us say thanks for everything. நான் முன்னாடியே அநேக வசனங்கள் நான் சொல்லியிருக்கேன். வேகமா 2 வசனங்களை பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. 1 Thessalonians chapter 5 and verse 18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பாருங்க, this is what God's plan about you. What is that? Not complaining, saying thanks for everything. வாழ்க்கையில பிரச்சனையா? நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இறந்துட்டாங்களா? பண கஷ்டமா? பிரச்சனையா? say thanks. நீங்க தேங்க்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு விடுதலை உண்டு. நான் வார்த்தையினால சொல்ல, வசனத்தின் மூலமா சொல்றேன். வேணா எடுத்துக்காட்டுக்காக நீங்க ஒரு வசனம் வாசிங்க. யோனா 2:1. ஜோனா chapter 2 and verse 1 and 9. 1 chapter 2 and verse 1 first. மீனின் வயிற்றிலிருந்து யோனா தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, பாருங்க, ஃபர்ஸ்ட் அவர் விண்ணப்பம் பண்றாரு. அதுக்கப்புறம் 8 வசனம் போகுது. 9ஆம் வசனம் வாசிங்க. ஆனோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு மக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். He started praising Lord. What happened? கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கட்டிவிட்டது. Is it clear? You can put lots of requests in your prayer. Lord is not happy with that. You will not get freedom. Verse 9. எப்ப ஒரு பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சாரோ, கர்த்தர் என்ன பண்றாரு? மீனுக்கு கட்டளை இடுறாரு. Instead of complaining, instead of putting lots of petition to our Lord, let us say thanks, let us praise Lord. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இன்னும் அழகா, இன்னும் ஆழமா இந்த ஸ்தோத்திரத்தோட மகிமை சொல்லப்படுது. நான் அதை சொல்லி நிறுத்துறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. Romans chapter 1 and verse 24. நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சிறுநீங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு கொடுப்பார்.
26. தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். தேவன் அவர்களை இழிவானதுக்கு ஒப்பு கொடுத்தார். 28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை தேவன் அவர்களை கேடானவர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இது நிமித்தம் எது நிமித்தம்? Go to verse 21. அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். போதும். When you know the Lord, if you are not praising the Lord, வீணரானீர்கள். Then we read in the verse 24, 26 and 28. If we know all the things, still we are grumbling, still we are complaining. Be careful of the verse, Romans chapter 1, 24, 26, 28. If we praise, we'll receive freedom. We'll receive salvation. 10 குஷ்டரோகி கர்த்தர்கிட்ட வராங்க. 9 பேர் போயிட்டான். திரும்பி ஒருத்தவனா. அந்த வசனத்தை எடுத்து நீங்க அப்புறமா படிச்சு பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? அதுக்கப்புறங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ப்ரே பண்ணவங்க 10 பேர்த்துக்கும் சுகம் கிடைச்சிருச்சு. ஆனா திரும்பி வந்து கர்த்தரை ஒருத்தனை துதிச்சான் இல்லையா? Who said thanks, he got salvation. நீங்க அந்த சாப்டர் எடுத்து நல்லா படிங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. போ. அந்த 9 பேர்த்துக்கு அந்த வேர்டு இல்லை. When you pray, you will receive, you may receive what you prayed. But when you praise, when you say thanks, Lord will give from his abundant. கர்த்தர் அவருடைய பொக்கிஷத்திலிருந்து, அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து அவர் என்ன தர உங்களுக்கு ஆசையா இருக்கிறார் அதை தருவார். யோனாக்கு கர்த்தர் விடுதலை தந்தார். ஸ்தோத்திரிக்கும் போது let us not complain, let us praise, let us thank Lord for whatever we have received. Let us not be judgmental, rather let us be merciful, because judgmental, legalistic attitude is worse than adultery. Let us be careful and let us be merciful. Let us be a person of thanksgiving and praising. May the Lord name be glorified. Amen. நம்முடைய பாட்டு புஸ்தகத்துல 321வது